பகுத்துண்டு பல்லுறவு முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர்வார்கள் வென்றின் பறந்து கிடக்க உலகேற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவம் பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தங்கே முழங்கு என்று முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் அவரை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியானது உலக சாதனை சிறப்பு கவியரங்க தொடரில் ஒரு நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூர்லேருந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டதில் 10 நிகழ்ச்சிகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு 9 நிகழ்ச்சிகளை சீரும் சிறப்புமாக நடத்தியிருக்கிறார். இப்போது 10வது நிகழ்ச்சியை இந்த 9 நிகழ்ச்சிகளுக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்துவதற்கென்று அவரே தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறார். திருமுக ஆசிரியர், கவிஞர் திலகம் என்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர். நல்லதொரு கவிஞர். அவர் தலைமையில் இன்றைக்கு இந்த கவியரங்கம் புதிய விடியலை நோக்கி என்ற தலைப்பில் இந்த கவியரங்கம் இன்றைக்கு அரங்கேறும். இந்த கவியரங்கத்தில் எண்ணற்ற கவிஞர்கள் பெரும்பாலும் கலந்து கொண்டு கவிதை வாசிக்க இருக்கிறார்கள். கனவாசிரியர் திருமதி இரா கல்யாணி, இளம் கவி கவிஸ்ரீ சரவணன், திருமதி ரேவதி கணேசன், திருமதி கனவாசிரியர் திருமதி ராதிகா திண்டுக்கல், திருமதி அமுதா சிங்காரவேலு என்று பலரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சிகளில இன்னொரு கவியரங்க பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கவிஞர் திலகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் ஒரு பார்வையாளராக இணைந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி காலையில் ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்கு பொறுப்பு நடைபெற்றது. இன்றைக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இன்று மாலையில திருமதி பவானி தனஞ்சயன் தலைமையில அவருடைய பொறுப்பிலே ஒரு நிகழ்ச்சி அரங்கேறி கொண்டிருக்கிறது. புதிய விடியை நோக்கி என்ற தலைப்பிலே கவிதைகள் வழங்குவதற்காக எண்ணற்ற கவிஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் தொடர்ந்து கவிதை வழங்க இருக்கிறார்கள். எல்லோரும் மிகச்சிறந்த கவிஞர்கள். ஒவ்வொருவருடைய சிறப்பை பற்றி சொன்னால் அதற்கே தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும். அந்த அளவுக்கு சிறப்புகளை பெற்றிருப்பார்கள், பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி என்று சொன்ன நிகழ்ச்சிக்கு பல பேர் கலந்து கொண்டு பேசுவார்கள், நிறைய பேர் பார்ப்பார்கள். 1 அல்லது 2 பேர் சிறப்பாக இருப்பார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்கக்கூடிய அத்தனை பேருமே சிறப்புகளுக்கான தகுதி பெற்றவர்களாக இருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியோட நிறைவோடு இந்த கவியரங்கத்தை இப்போது தொடங்கி வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வலைக்காட்சி வழியாக, சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக நமக்கெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார், திருமதி கே கற்பகம், திருமதி விஜயா, திரு முனைவர் என் கே ராஜ்குமார், கவிஞர் தக்கோலமன் ஜெகநாதன், திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் ஆகியோரோடு திருமதி பவானி தனஞ்சயன், திருமதி தனலட்சுமி பரமசிவம், திருமதி கிரிஜா ராஜசேகர், திருமதி புதுவை புவனா, திரு கன்னி தமிழ்தாசன், கவிஞர் என சந்திரசேகரன், திருமதி கலா, திருமதி ராஜசுலத்தா என்று இப்படி எண்ணற்றவர்களை கொண்டு இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்கிற அமைப்பு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய 100 கவியரங்கங்கள், உலக சாதனை கவியரங்க நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு கவியரங்கமாக திருமதி பவானி தலைமையிலே அவருடைய சிறப்பான கவிதை ஆற்றலோடு இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. பாருங்கள் திருமதி பவானி அவர்களே, உங்களுடைய தலைமை உரை, தலைமை கவிதையை கொடுத்து கவிஞர்களை அழையுங்கள். பாருங்கள்.
நன்றி ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலக சாதி கவியரங்கம், தொடர் கவியரங்கம், 17வது கவியரங்கம் மிக சிறப்பாக ஒவ்வொரு கவியரங்கமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று புதிய விடியலை நோக்கி என்னும் தலைப்பில் ஒரு சிறப்பான ஒரு கவியரங்கம். இந்த கவியரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து கவிஞர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வலையொலி மூலம் ஒளிபரப்ப செய்யும் நம்முடைய ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டு நம்முடைய முதல் கவிஞராக வருபவர் திண்டுக்கல்லை சேர்ந்த கனவு ஆசிரியர் இரா கல்யாணி அம்மா அவர்கள். அவர்களுடைய வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பவானி அம்மா சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு கவிதை பிடிக்குமா, சிறுகதை பிடிக்குமா, கட்டுரை பிடிக்குமா, என்ன இலக்கியம் புரியும் சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு கவிதை இலக்கியம் பிடிக்குமா, கட்டுரை பிடிக்குமா, சிறுகதை எழுத பிடிக்குமா, எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சிறுகதைன்னா ரொம்ப பிடிக்கும் ஐயா. சிறுகதை எழுத உங்களுக்கு பிடிக்கும். ஆனா பாவம் அவங்களுக்கு சளி பிடிச்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு. உண்மையில அவங்க சிறுகதை பிடிக்கும், அவங்களுக்கு சளிதான் பிடிச்சிருக்கு. இந்த சளி பிடிச்சிருக்கு நிலையிலையும் நான் விட மாட்டேன், கவி நடத்துவேன் வந்து கூடிய அவங்களுடைய ஆர்வத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. அம்மாவுக்கு சிறுகதை பிடித்தா இருந்தாலும் உண்மையிலே அவளை பிடித்திருப்பது சரிதான் என்றாலும் கூட இந்த கவியரங்கத்தை தள்ளி வைத்தாலும் கூட இன்றைக்கு 3 நாட்கள் கழித்தும் அந்த நோயிலிருந்து மீளாதலிலே வந்து கவிதை வழங்க வந்துச்சு. திருமதி கல்யாணி அவருடைய கவிதைக்கு குறுக்கிட்டதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா. வாருங்கள் கல்யாணி கவிதையை வழங்க. மகிழ்ச்சி ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும் புதுவை புவனா அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காணொலியாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய நமது சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மையாருக்கும் மற்றும் நம்மளது குழுவினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய கவிதையின் தலைப்பு புது விடியலை நோக்கி. அந்த கவிதையின் வரிகளை இதோ. சமூகத்தின் கலைகளை கலைந்து புத்தம்புது பாதை வகுத்து எழுச்சி கொண்டு இளைஞர்கள் புது உலகை படைத்திடுங்கள். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்தி மானுடத்தின் மகத்துவம் காத்து புது விடியலை நோக்கி புது பயணம் செய்வோம். அவனியில் உள்ள ஆற்றல்களை எல்லாம் கவனம் செலுத்தி காத்திடல் வேண்டும். புவனம் முழுவதும் போற்றிட மௌனம் தவிர்த்திட வேண்டுமே. இல்லறத்தை பேணி நல்லறத்தை காத்து சொல்லறம் தவறாது அல்லலின்றி வாழ்வோமே. அண்டை வீட்டுடன் அகம் மகிழ்ந்து கூட்டுப்பறவை போல் கூடி மகிழ்ந்துடுவோமே. மதியை கெடுக்கும் குடியை விடுத்து குடியை காக்கும் பண்புடைமை என்னும் பட்டறிவுடன் பயணிப்போமே. நல்ல ஆட்சியாளர்களை நாட்டில் அமர்த்த புத்தம்புது யுக்திகளை வகுத்து சிந்தையில் நிறுத்தி செயல்படுவோம் என்று கூறுகிறேன். புது விடியலை நோக்கி பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி அம்மா. மிக சிறப்பான ஒரு வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது சமூகத்தினுடைய கலைகளை எல்லாம் களைய வேண்டும் என்றும் புத்தம் புதிய எழுச்சிகளை கொண்டு வீறு கொண்டு புவனம் முழுவதும் போற்றிட மௌனத்தை தவிர்த்திடுவோம் என்றும் அண்டை வீட்டாருடன் கூடி மகிழ்ந்து இன்பமுடன் வாழ்ந்து நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து
ஒரு சிறப்பான ஒரு விடியலை நோக்கி நாம் பயணிப்போம் என்று புதிய விடியலை நோக்கி என்னும் தலைப்பில் மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கிறீர்கள் அம்மா. உங்களுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் இப்பொழுது தங்களுடைய கவிதைக்கு பின்னோட்டம் வழங்குவார். வாருங்கள் ஐயா. புதிய விடியலை நோக்கி இந்த உலகம் புறப்பட வேண்டும் என்று கவிதை வழங்கினார். அதியமான் காலத்திலிருந்து இதைத்தான் சொல்லுகிறோம். அதியமான் காலத்தில் இதைத்தான் சொல்லுகிறோம், புதிய விடியலை காணுவோம். ஆனாலும் இருட்டிலேயே வாழ்கின்றோம். இருட்டறையில் உலகடா உலகம், அது இருக்கின்ற தென்பானும் இருக்கின்றானே என்று பாவேந்தரும் பாடினார். இன்றைக்கும் நாம் பாடுகிறோம். இந்த தமிழ் சமூகம் என்றைக்கு விழுக்கும் என்று தெரியாமல் ஏங்கி கிடக்கிற தமிழ் சகோதரிகளில் கவிஞர் கல்யாணியும் ஒருவர். வாழிய கவிதை, வாழ்க கவிஞர், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள் ஐயா. அடுத்து நம்முடைய கவி பாட இணைந்திருக்கின்றார் சீர்காழியை சேர்ந்த சீர்காழிபுத்தூர் ரேவதி கணேசன் அம்மா அவர்கள். ரேவதி கணேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். புதிய விடியலை நோக்கி என்னும் தலைப்பில் கவிதை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஆரம்பிக்கலாங்களா? சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் நமது நிகழ்ச்சியான கவியரங்கம் புதிய விடியலை நோக்கி அனைத்து ஆளுமைகளுக்கும் அப்பா அவர்களுக்கும் எனது மாலை நேரத்தை வணங்குகிறேன். அன்பும் ஆதரவும் இன்றி தவிக்கும் உள்ளங்களை நாம் அரவணைத்தால் அதுவே ஒரு புதிய விடியலாகும். ஏழைகளின் எண்ணங்களை வளரச் செய்ய கல்வி எனும் சோறு போட்டாலே அதுவே ஒரு புதிய விடியலாகும். நம் பெற்றோர்களை நன்கு பேணி காத்தாலே பின்வரும் சந்ததியினருக்கு வளரும் அதுவே ஒரு தூண்டுகோலாக புதிய விடியலாகும். அப்பாவின் கடும் உழைப்பினால் பிள்ளைகளின் ஏற்றம்தான் புதிய விடியலே. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தை பூமி தாயின் மடியில் வந்து சேருவதே புதிய விடியலை நோக்கித்தான். விவசாயி பூமியில் விதையை விதைத்துவிட்டு அறுவடையை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாளே விவசாயிக்கு ஒரு பின்வரும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி வளர்ப்போம் என்று சொல்லி பிரியா விடைபெறுகிறேன். இந்த இனிய மாலை வேளையில் நல்லதொரு வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து நன்றி அம்மா. தங்களுடைய இணையம் சரியில்லாத காரணத்தினால் சரிவர கேட்கவில்லை. அம்மா, சீர்காழிபுத்தூர் திருமதி ரேவதி கணேசன் அவர்களே, உங்க ஊரு சீர்காழி பக்கமா இல்லையா? உங்க ஊருக்கும் சீர்காழிக்கும் பக்கமாமா? உங்க ஊருக்கும் சிக்கலுக்கும் ரொம்ப தூரமா பக்கமா? பக்கம்னால அதுதான்மா சிக்கல் இணையத்துல வந்துருச்சு. சிக்கல் இணையத்துல வந்ததுனால உங்க கவிதை சரியா கேட்கல. திரும்ப ஒரு முறை வாசிக்கணுங்களா? சீர்காழிபுத்தூர் ரேவதி கணேசன் கவிதை சரியாக கேட்காததால், அவர் சிக்கலுக்கு ஆளாகி இருப்பதால், சிக்கலுக்கு அருகாமையில் இருப்பதால்
இணைய சிக்கலுக்கு ஆளாகி இருப்பதால் மீண்டும் ஒரு முறை கவிதையை வாசிக்குமாறு அன்புடன் கேட்கிறோம். காணொலி திறக்காமல் கவிதை வழங்க. காணொலி திறக்காமல் கவிதை வழங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலக சாதனை திருமதி ரேவதி கணேசன் கவிதை சரிவர கேட்கவில்லை என்றாலும் மீண்டும் ஒரு முறை அவர் கவிதையை கேட்போம் என்று கூறி அடுத்த கவிஞரை அழைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். கவியரங்க நன்றி ஐயா. அடுத்த கவிஞராக நம்முடைய இணைந்திருக்கின்றார். இவரும் கனவு ஆசிரியர் தான். இரா ராதிகா அம்மா அவர்கள், திண்டுக்கல்லை சேர்ந்தவர், சிறந்த ஆசிரியர். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். சங்கத்தமிழ் கவிதை பூங்கா குழுமத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் கவிதை பூங்காவின் தலைவராம் வள்ளுவரையும் செயலாராம் பாரதிதாசரையும் அடிபணிந்து நம்மை எல்லாம் திறம்பட வழி நடந்து கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அன்பு தந்தை நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, இக்கவிதை அரங்கிற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கும் ரேவதி தனஞ்சயன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மற்றும் என் கவித்தோழமைகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய கவிதைக்குள் செல்வோமா? இதோ இன்றைய கவிதை தலைப்பு புதிய விடியலை நோக்கி. புதிய உலகை ஆள உள்ள இன்றைய இளம் மொட்டுக்களான மாணவர்கள் புதிய சிந்தனைகள், புது பரிமாணங்கள், புது படைப்புகள் கற்றுக்கொள்ள எளிய நடைமுறை உத்திகளை நோக்கி காத்திருக்கிறார்கள் புதிய விடியலை நோக்கி. ஆம், புதிய உலகை ஆள உள்ள இன்றைய இளம் மொட்டுக்களான மாணவர்கள் புதிய சிந்தனைகள், புதிய பரிமாணங்கள், புது படைப்புகளை கற்றுக்கொள்ள எளிய நடைமுறை உத்திகளை நோக்கி காத்திருக்கிறார்கள் புதிய விடியலை நோக்கி. மருந்துகளிடம் தினம் போராடிக் கொண்டிருக்கும் நோய்களின் தாக்கங்கள் இப்போதோ எப்போதோ என ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே காலம் தள்ளும் நோயாளிகள் காத்திருக்கிறார்கள் புதிய விடியலை நோக்கி. இப்போதோ எப்போதோ என ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே காலம் தள்ளும் நோயாளிகள் காத்திருக்கிறார்கள் புதிய விடியலை நோக்கி. படிப்பதற்கு சென்றாலும் பணி நாடி சென்றாலும் கூட்டமாய் குவியலாய் அணிவரிசையாய், படிப்பதற்கு சென்றாலும் பணி நாடி சென்றாலும் கூட்டமாய் குவியலாய் அணிவரிசையாய் திரண்டிருக்கும் சக இளைஞர்களின் மத்தியில் எதில் சேர்வது, எவ்வாறு எப்படி முன்னேறுவது, புதிய போராட்ட கனவுகளோடு காத்திருக்கிறார்கள் புதிய விடியலை நோக்கி. புதிய போராட்ட கனவுகளோடு காத்திருக்கிறார்கள் புதிய விடியலை நோக்கி. வீட்டிலும் வெளியிலும், எக்காலத்திலும் எக்களத்திலும், வீட்டிலும் வெளியிலும், எக்காலத்திலும் எக்களத்திலும் எத்தனை பிரச்சனைகள் கொட்டி கிடந்தாலும் தொடர்ந்து வெற்றி பெற முயற்சிப்போம். எத்தனை பிரச்சனைகள் கொட்டி கிடந்தாலும் தொடர்ந்து வெற்றி பெற முயற்சிப்போம். பெண் வீராங்கனைகளாகிய நாங்கள் காத்திருக்கிறோம் புதிய விடுதலையை நோக்கி, புதிய விடியலை நோக்கி. பெண் வீராங்கனைகளான நாங்கள் காத்திருக்கிறோம் புதிய விடியலை நோக்கி. ஆசை வார்த்தைகளை காட்டினால் போதும், வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தால் போதும், சில 100 நோட்டுகளை கிள்ளி வீசினால் போதும், ஆட்சி தொட்டில் எங்கள் வசமே. சில 100 நோட்டுகளை கிள்ளி வீசினால் போதும், ஆட்சி தொட்டில் எங்கள் வசமே. அரசியல்வாதிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாறிப்போன தேர்தல் முடிவுகளை எவ்வாறு மாற்றி அமைக்கலாம் என்று புதிய விடியலை நோக்கி. காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாறிப்போன தேர்தல் முடிவுகளை எவ்வாறு மாற்றி அமைக்கலாம் என்று புதிய விடியலை நோக்கி. ஊட்டமிக உணவு, திறன் வளர் கல்வி, ஒழுக்கமான பிள்ளைகள், உழைப்புக்கேற்ற ஊதியம். ஊட்டமிக உணவு, திறன் வளர் கல்வி, ஒழுக்கமான பிள்ளைகள், உழைப்புக்கேற்ற ஊதியம், மனித நேயமிக்க சமூகம், நிறைவான வாழ்க்கை, தொழில்நுட்ப வளர்ச்சி,
மனித நேயமிக்க சமூகம், நிறைவான வாழ்க்கை, தொழில்நுட்ப வளர்ச்சி. மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் புதிய விடியலை நோக்கி. மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் புதிய விடியலை நோக்கி. வாய்ப்பு தந்தமைக்கு அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அன்பு தோழி கணவாசிரியர் ராதிகா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக சிறப்பான வரிகள், ஒவ்வொரு வரியுமே சிறப்பாக இருந்தது. உலகை ஆள இளம் ஒட்டுகளை, மாணவர்களினுடைய புதிய சிந்தனைகள், புதிய படைப்புகளை, எளிய நடைமுறை உத்திகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், மருந்துகளை நோக்கி நோயாளிகள் காத்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு எப்பொழுது புதிய விடியல் வரும் என்றும், படிப்பதற்கு சென்றாலும் எதில் சேர்வது, எதில் படிப்பது என்று போராட்ட கனவுகளோடு காத்திருக்கும் இளைஞர்கள் என்றும், வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் வீராங்கனையான பெண்கள் நாங்கள் காத்திருப்போம் புதிய விடியலை நோக்கி என்றும், அரசியல்வாதிகள் காத்து கொண்டிருக்கிறோம் எவ்வாறு மாற்றி அமைப்பது என்று ஆட்சியை. ஒழுக்கமான பிள்ளைகள், மனிதநேயமிக்க சமூகம், மக்கள் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று புதிய விடியலை நோக்கி என்னும் தலைப்பில் ஒவ்வொருவரையும் மிக சிறப்பாக வர்ணித்து மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்த அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் இப்பொழுது தங்களுடைய கவிதைக்கு பின்னோட்டம் வழங்குவார். வாருங்கள் ஐயா. கனவு ஆசிரியர் கவிதையில் புரட்சி ஆசிரியர் தெரிந்தார். புதிய விடியலை நோக்கி புது கவிதை பயணம் தொடங்கினார். கனவுகளில் மட்டுமே காலத்தை கடத்தும் வாழ்க்கையில் கொஞ்சம் வெளிச்சக்கீற்றுகள் வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். சூரியனுக்கு தூதஞ்சல் அனுப்பினார். வெளிச்சத்திற்கு வெள்ளி விழா கொண்டாடினார். சிந்தனைகளுக்கு சிறப்பு விருந்தினர் வழங்கி கொடுத்தார். வாழிய கல்வி, வாழிய கல்வி, வாழ்க. நன்றிங்க. அடுத்ததாக நம்முடைய இணைந்திருக்கின்றார் இளம் கவி கவிஸ்ரீ சரவணன் அவர்கள். வாருங்கள் சகோதரி, தங்களுடைய கவிதையை தாருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் கவிஸ்ரீ சரவணன் அவர்கள். தித்திக்கும் தள்ளம் மேல் முத்தை கனியே என் முத்தமிழே, உன்னை வாழ்த்தி வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் எங்கள் தாத்தா அவர்களுக்கும், கவிதை தலைமையாக இருக்கும் எங்கள் அத்தை அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கவிதையின் தலைப்பு புதிய விடியலை நோக்கி. புதிய விடியலை நோக்கி புதியதோர் பயணம் செய்வோம். புதிய விடியலை நோக்கி புதியதோர் பயணம் செய்வோம். புன்னகை என்றும் மலர செய்வோம். புதிய விடியலை நோக்கி பயணம் செய்வோம். வறுமையை நீங்க செய்வோம். வாழ்க்கையில் வளர செய்வோம். விண்வெளியில் பயணம் செய்வோம். வீரனாய் வாழச் செய்வோம். நெகிழியை ஒழிக்க செய்வோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பு செய்வோம். நெகிழியை ஒழிக்க செய்வோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பு செய்வோம். தாய் தமிழை வளர்க்க செய்வோம். தாய் மண்ணை காக்க செய்வோம். சிறுமை வாழ்க்கையை நீங்க செய்வோம். சிந்தனை தினம் வளரச் செய்வோம். சிறுமை வாழ்க்கையினை நீங்க செய்வோம். சிந்தனை தினம் வளரச் செய்வோம். மரங்களை வளர்க்க செய்வோம். வான்மழை பொழிய செய்வோம். மரங்களை வளர்க்க செய்வோம். வான்மழை பொழிய செய்வோம். திசையெல்லாம் குடைக்கானல் ஓவியம் செய்வோம். கணினியில் பல காவியம் செய்வோம். புதியதோர் விடியல் பானாய் மலர்ந்திட, புதிய விடியலை புன்னகை நோக்கி பயணம் செய்வோம். புதிய விடியல் பானாய் மலர்ந்திட, புன்னகை நோக்கி பயணம் செய்வோம்.
வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளங்கவி சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கிறீர்கள் அம்மா. புதிய விடியலை நோக்கி புதியதோர் பயணம் செய்வோம், புன்னகையோடு பயணம் செய்வோம், நெகிழியை குறைப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்றும், சிந்தனையை வளரச் செய்வோம், மரங்களை வளர்க்க செய்வோம், மழையை பெருக செய்வோம், புதிய புன்னகையோடு புதிய விடியலை நோக்கி பயணம் செய்வோம் என்று அழகான கவி வரிகளை தந்த கவிஸ்ரீ அவர்களுக்கு மனதார வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அருமையான குரல் வளம் அம்மா, வாழ்த்துக்கள். ஐயா அவர்கள் தங்களுக்கு பின்னோட்டம் வழங்குவார். பாருங்கள் ஐயா. புதிய விடியலே நீங்கள் தான், புறப்பட்டு வந்த சிறுவர்கள் தான். புதிய விடியலே நீங்கள் தான், புறப்பட்டு வந்த சிறுமியர்கள். எதையும் சாதிக்கும் இதயம் கொண்டோர், ஏற்ற கல்வியை பெற்று வளர்வோம். எதையும் சாதிக்கும் இதயம் கொண்டோர், ஏற்ற கல்வி பெற்று வளர்வோம். இதையும் சாதிப்பேன் என்று கூறி இப்போதே முடிவெடுத்த கவிஸ்ரீ சரவணன், இதையும் சாதிப்பேன் என்று கூறி இப்போதே முடிவெடுத்த கவிஸ்ரீ சரவணன் புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார். புரட்சி பெண்ணாக மலர்ந்தது. புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார், புரட்சி பெண்ணாக மலர்ந்தது. IAS படிப்பேன் என்று கூறினார். மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவேன் என்றார். நீங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த புதிய விடியல் நிச்சயம் இங்கு வந்து சிறப்பம். வாழ்க கவிஞர், வாழிய கவிதை, வாழ்க பல்லாண்டு. நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. மிக சிறப்பான ஆசீர்வாதம் தங்களுக்கு கவிஸ்ரீ சரவணன் சகோதரி அவர்களுக்கு. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய கவிப்பாட சென்னையிலிருந்து இணைந்திருக்கின்றார் கலைச்செல்வி ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள் அம்மா, கலைச்செல்வி அம்மா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் அவர்களுக்கும் மற்றும் ஐயா திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் தொகுப்பாளினி சகோதரி அவர்களுக்கும் என்னுடன் கவி பாடும் அனைத்து சகோதரர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவியரங்க தலைப்பு புதிய விடியலை நோக்கி. வெற்றி திலகமிட்டு நடை போட்டு விடியலை நீ தேடு, ஒரு நாள் விடியுமென காத்திருந்தது போதும், முயற்சியை இன்றே செய்து முடி. வேதனைகள் வெற்றியாகும், சோதனைகள் சாதனையாகும். புதிய விடியலை நோக்கி பயணித்து விடு. விடுதலை பெற்றாலும் தனியொரு பெண் தன்னந்தனியாய் சாலையில் நடப்பதெப்போ என சிந்தி. பெண் குழந்தையை பாதுகாப்பது எப்படி என யோசி. காதலை மட்டும் கனவு காணாமல் கல்வியின் வளர்ச்சியை கனவு காண். ஒவ்வொரு விடியலும் புதிதென புரிந்து கொள். வெளிச்சத்திலிருந்து வருவதல்ல விடியல், இருளிலிருந்து பிறப்பதென்ன இருமாப்புக்கொள். வெளிச்சத்திலிருந்து வருவதல்ல விடியல், இருளிலிருந்து வருவதென இருமாப்புக்கொள். தன்னம்பிக்கை உடையோர்க்கு ஒரு காலம் என புரிந்து கொள். கடந்த காலத்தை கழித்து விடு இளைஞனே, புது காலை புத்துயிர் பெறட்டும். கடந்த காலத்தை கழித்து விடு இளைஞனே, புது காலை புத்துயிர் பெறட்டும். அன்பாய், ஆறுதலாய், அனுசரணையாய் வாழ்வது எப்படி என ஆராய்ந்திடு. மதங்களை கடந்து மனிதனாய் வாழ்வது எப்படி என விடியல் காண். சாதிகளை வேறறுத்து சக மனிதனை நேசிக்க கனவு காண். இளைஞனே, இல்லாத வறியவரின் வாழ்வு மேம்பட விடியல் தேடிடு. பாரத தாய்க்கு ஆபத்தெனில் தாயை காக்கும் தனையனாய் புறப்படு. பாரத தாய்க்கு ஒரு ஆபத்தெனில் தாயை காக்கும் தனையனாய் புறப்படு. புதிய விடியலை நோக்கி புறப்படு இளைஞனே. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் கலைச்செல்வி, சென்னை. நன்றி அம்மா.
மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். வெற்றி திலகமிட்டு சோதனைகளை சாதனைகளாக்கி செய்திட புதிய விடியலை நோக்கி புறப்படு என்றும், ஒவ்வொரு விடியலுமே வெளிச்சத்திலிருந்து வருவதல்ல, இருட்டிலிருந்து வருவதுதான் விடியல். அன்பாய் கரிசனையாய் வாழ்வது எப்படி என்றும், பாரத தாய்க்கு ஒரு பிரச்சனை என்றால் இளைஞனே புறப்பட்டு போராடி என்று புதிய விடியலை நோக்கி பல கவி வரிகளை தந்த சிறப்பான கவி வரிகளை தந்த கலைச்செல்வி ஆசிரியர் அவர்களுக்கு மனதார வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் தங்களுடைய கவிதைக்கு பின்னோட்டம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாருங்களை. பாலிய விவாகம் கூடாது என்று பலகாலம் போராடி சட்டம் செய்தோம். பாலிய விவாகம் கூடாது என்று பலகாலம் போராடி சட்டம் செய்தோம். பாலிய விவாகம் செய்பவருக்கு தண்டனை கூட விதித்துவிடும். ஆனால் சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்யும் அவர்களை என்ன செய்தோம்? அவர்களை சிறையில் அடைத்தாலும் மீண்டு விடுகிறார்களே, என்ன செய்தோம் என்று ஒரு கருத்தை வைத்து அதற்கான ஒரு புதிய விடியலை காண வேண்டும். அந்த புதிய விடியல் மூலமாக நாம் ஒரு புதிய சமூகத்தை பதியம் போட வேண்டும் என்று கவிதை வடித்துக் கொடுத்தார் கவிஞர் கலைச்செல்வி, சென்னையிலிருந்து. சிறப்பம்மா. நன்றிங்க ஐயா. கவிதை வாரிய கவிஞர் பாதுகாப்பு. நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்து தலைமை கவியாக என்னுடைய கவிதையை நான் வாசிக்கின்றேன். புதிய விடியலை நோக்கி. ஒவ்வொரு விடியலும் புது புது விடியலாய் மலர்கிறது. புதிய பயணங்களாக, புதிய அனுபவங்களாக, புதிய நண்பர்களாக, புதிய எண்ணங்களாக. விடியலை மாற்றும் மாற்றம் நாம் அறியாது. நமக்கான மாற்றத்தை மாற்றும் முயற்சியே நம்முடையது. ஒவ்வொரு விடியலிலும் பாரதத்திற்கான மாற்றம் வேண்டுமென மனது பதவதைத்துக் கொண்டே இருக்கிறது. இன்று வரை விடியலுக்கு முன் துயில் எழுதல் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான வழி. விடியலுக்கு பின் வழிமாற்று எந்தன் விடியலில் மனதின் மகிழ்ச்சி. அறிவின் வளர்ச்சி. நாட்களும் கடந்து செல்லும், காலமும் கடந்து செல்லும். விடியலில் நாம் என்ன செய்தோம் என்று அறியாமல். வாய்ப்பிற்கு நன்றி. விடியல் கவிதை முடித்த போது விடிந்தே விட்டது இதயவானம். புதிய கவிதை கொடுத்தார் எங்கள் புன்னகை அரசி பவானி அம்மையார். சிறப்பம்மா, சிறப்பு. சரிங்க ஐயா, அழைக்கிறேன். நன்றிங்க ஐயா. இப்பொழுது நம்மிடையே கவி பாட வருகிறார் நம்முடைய தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். புதிய விடியலை என்னும் தலைப்பில் புதியதோர் கவிதை, அவருடைய கவிதையை கேட்க அனைவரும் ஆவலுடன் இருக்கின்றோம். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். நாங்கள் செவி கொடுத்து கேட்க தயாராக உள்ளோம். வாருங்கள் ஐயா. கவியரங்க தலைவர் திருமதி தீர்மிகு ஆசிரியர், கவிஞர் தலைவர், பல்வேறு விருதுகளை பெற்ற திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள இந்த நிகழ்ச்சியை தங்கத்தமிழ் தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் திலகம் தனலட்சுமி மனோகரன் அவர்களே, இந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டு கவிதை வழங்கி அனைத்து அன்புள்ளங்களே, என்னுடைய செல்லப்பேத்தி இளங்கவி செல்வி கவிச்சி சரவணன் அவர்களே, திருமதி கல்யாணி அவர்களே, திருமதி ராதிகா அவர்களே, திருமதி கலைச்செல்வி அவர்களே, இன்னும் இங்கே செல்லாக இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு கவிதையை வழங்குகிறேன். புதிய விடியலை நோக்கி. போர்வை போட்டு மறைத்தாலும் பூமியை மறைக்க முடியாது. போர்வை போட்டு மறைத்தாலும் பூமியை மறைக்க முடியாது. சூரிய ஒளியும் இல்லாமல் சூட்சும விடியல் விடியாது. சூரிய ஒளியும் இல்லாமல் சூட்சும விடியல் விடியாது. போர்வை போல் பூமியினை
போர்வை போல பூமியினை சுருட்டி போக முடியாது. போர்வை போல பூமியினை சுருட்டி போக முடியாது. உயிர்களுக்கு தலை ஒன்று, உயிர்களுக்கு தலை ஒன்று, ஒன்றுக்கு மேலே இருக்காது. உயிர்களுக்கு தலை ஒன்று, ஒன்றுக்கு மேலே இருக்காது. 10 தலை இருக்குன்னு சொல்லுவாங்க, 6 தலை, 4 தலை சொல்லுவாங்க. போர்வை பூமியை பாய் மாதிரி போர்வை மாதிரி சுருட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அது பண்ண கவிதை. போர்வை போல பூமியினை சுருட்டி போக முடியாது. உயிர்களுக்கு தலை ஒன்று, ஒன்றுக்கு மேலே இருக்காது. பயிர்கள் என்றால் விதைக்காமல், பயிர்கள் என்றால் விதைக்காமல் பகவான் அருளால் முளைக்காது. பயிர்கள் என்றால் விதைக்காமல் பகவான் அருளால் முளைக்காது. கயிறாய் பாம்பை முறுக்கேற்றி, கயிறாய் பாம்பை முறுக்கேற்றி கடலில் மலையை மத்தாக்கி, கடலில் மலையை மத்தாக்கி தயிரை போல அமுதத்தை, தயிரை போல அமுதத்தை தானே கடைய முடியாது. ஆனா அப்படிதான் கண்ணா சொல்றாங்க. இன்னும் கதைகள் இருக்கிறது, இதுபோல் இன்னும் கதைகள் இருக்கிறது. இழிந்த புழுகாய் இருக்கிறது. பண்ணும் புராண கதைகளையே, இந்த மாதிரி சொல்லக்கூடிய புராண கதைகளையே பகுத்தறிவு ஏற்க மறுக்கிறது. புதிய விடியல் சிந்தனைகள், புதிய விடியல் சிந்தனைகள் புது மாணாக்கர் மத்தியில் எழுகிறது. புதிய விடியல் சிந்தனைகள் புது மாணாக்கர் மத்தியில் எழுகிறது. இதுவா நமது கதைகள் என்று ஏராளம் கேள்விகள் கேட்கிறது. இதுவா கதைகள் என சொல்லி ஏராளம் கேள்விகள் கேட்கிறது. விதியை நம்ப சொல்பவர்க்கு, விதியை நம்ப சொல்பவர்க்கு விஞ்ஞானம் கேள்வி கேட்கிறது. விதியை நம்ப சொல்பவர்களுக்கு விஞ்ஞான கேள்வி கேட்கிறது. மதியை கொண்டு எதையும் நான், மதியை கொண்டு எதையும் நான் சாதித்து முடிப்பேன் என்கிறது. இதுதான் இன்றைய புதிய விடியல். இதுதான் இன்றைய புதிய விடியல். அந்த விடியலை நோக்கித்தான் புதிய பயணம் தொடங்கி இருக்கிறார்கள் அறிவு செல்வங்கள், மாணவர்கள். எனவே புதிய விடியலை நோக்கி புறப்பட்ட பட்டாளம், புதிய விடியலை நோக்கி புறப்பட்ட பட்டாளம் எதையும் சாதிக்கும், எதையும் சாதிக்கும். இந்த பழமை கேள்விகள் அத்தனையையும் முறியடிக்கும் என்று கூறி இந்த கவியரங்கில் கலந்து கொண்டு எனக்கும் கவிதை அளிக்க வாய்ப்பு அளித்த இந்த கவியரங்க ஒரு திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கவியரங்கில் கலந்து கொண்டு கவிதை வாசித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இந்த கருத்து பெட்டகத்திலே பதிவிட்டால் அது இந்த கவியரங்கமும் கவிஞர்களும் மேலும் செழிப்படைய, திருமையடைய சிறப்பாக இருக்கிறது கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. ஒவ்வொரு வரியும் மிக சிறப்பான வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது போர்வை போர்த்து மறைத்தாலும் பூமியை மறைக்க முடியாது. உண்மைதான். சூரிய ஒளியும் இல்லாமல் விடியாது. போர்வை போல் பூமியை சுருட்டி போட முடியாது. உயிர்களுக்கு தலை ஒன்றுக்கு மேல் இருக்காது என்றும், விதையை விதைக்காமல் அந்த பகவான் அருளால் அந்த விதை முளைக்காது. நிச்சயமாக தான் ஐயா. நாம் என்னதான் முயற்சி செய்தால்தான் எல்லாம் பகவான் பார்த்துக் கொள்வான் என்று இருந்து கொண்டால், எதையும் முயற்சி எடுக்காமல் எதையும் செய்யாமல் கடவுள் பார்த்துப்பார் என்று இருந்து கொண்டால் கடைசி வரையும் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் மிக அருமையாக அந்த வரி ரொம்ப அழகா இருந்தது ஐயா. அந்த வரி, விதையை விதைக்காமல் பகவான் அருளால் அது முளைக்காது என்றும், கயிறை பாம்பு போல் மத்தாக்கி தயிரை கடைய முடியாது. நிச்சயமாக தான். அதே போன்றுதான் அந்த புதிய விடியல் சிந்தனைகள் மாணாக்கர் மத்தியில் எழுகிறது என்றும், விதியை நம்ப சொல்வோருக்கு விஞ்ஞானம் எதற்கு, மதியை விதி கொண்டு வென்று விடலாம், இதுதான் புதிய விடியல் என்று மாணாக்கர்களின் மத்தியில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய சிறப்பான வரிகள் தந்த எங்கள்
தமிழ் மாமணி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. மிக சிறப்பான கவி வரிகள், ஒவ்வொன்றும் முத்து முத்தான கவி வரிகள். இன்றைய இளைஞர்களுக்கு நன்றிகள் ஐயா. உங்களுடைய கவி வரிகளுக்கு திண்டுக்கல் ஆசிரியர் ராதிகா ராமலிங்கம் அவர்கள் சில கருத்துக்களை வழங்குவார். வாருங்கள் அம்மா. ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒருத்தர் எந்த வேலையும் செய்யாம உட்காந்துட்டு இருந்தானா, எந்த வேலையுமே செய்யறது கிடையாதான். எதை கேட்டாலும் கடவுள் பார்த்து பாருப்பா. காலையில கேட்டா கடவுள் பார்த்து பாருவானா, மாலையில கேட்டா பகவான் பார்த்து பாருவான். இப்படியே சொல்லிட்டு இருந்தானா. ஒரு நாள் ஒருத்தர் புதுசா அந்த ஊருக்கு வந்தாரா. உனக்கு என்னப்பா வேணும், ஏன்பா அப்படி இருக்கிற, என்ன சொல்லி, ஏன் என்ன பிரச்சனை கேட்டாரா. நீ போயா வேலையை பார்த்த, கடவுள் பார்த்து பாரியா. ஐயோ நான் தான் ஏன் கடவுளுக்கு சொல்லி விவரத்தை சொல்லி அப்படின்னாரா. நான் தான் ஏன் கடவுளு விவரத்தை சொல்லுவேன், என்ன பிரச்சனை கேட்டாரா. அந்த மாதிரி கடவுளே வந்து கேட்டாலும் கூட இவர்கள் திருட மாட்டார்கள், இப்படியே தான் கிடப்பாங்க. அதையெல்லாம் மாற்றக்கூடிய இளைய சமுதாயம் தான் புதிய கருத்துக்களை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சில விடயங்களை பல காலம் சொன்னால் கேட்காது, ஆனால் அடுத்த தலைமுறை வருகிற பொழுது அந்த கருத்துக்கெல்லாம் சரியாக போய் சேர்ந்தது. தலைமுறை மாற்றம் அந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ளும். எனவே தலைமுறை மாற்றம் தான் இதை நாம் தீர்க்க வேண்டும். மகிழ்ச்சியா. அம்மா வணக்கம். ஐயா வணக்கம். ஒவ்வொரு வரிகளுமே இயக்கங்களின் தாக்கமாக இருக்கிறது. அந்த தாக்கங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை மாணவர்களின் கையில் கொடுத்துவிட்டு காத்திருக்கிறோம். உங்களை போன்றே நாங்களும் மிக சிறப்பான வரிகளை, அந்த வார்த்தை கோர்வைகளை மணி முத்தாரமாக தொடுத்திருக்கிறீர்கள். போர்வையை போல சுருட்டி வைக்க முடியாது. உண்மைதான் ஐயா. இந்த சூட்சும விடியல் என்றுமே விடியாது, அது உண்மை, மிகவும் உண்மை. அதாவது சூரிய வெளிச்சம் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சூட்சும விடியல் என்பது, நாங்கள் விரும்பும் அந்த சூட்சும விடியல் மாணவர்களே உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதே மாதிரி அடுத்த ஒரு வரி சொன்னீங்களே இங்கயா, அதாவது 4 வரிகள்ல புராண கதையை அப்படியே சொல்லி முடிச்சிட்டீங்க. கயிறை பாம்பாய் முறுக்கேற்றி கடலில் மத்தாக்கி அமுதத்தை தனியே கடைய முடியாது. ஆம், அங்கு ஒற்றுமை இருக்கிறது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் புராண கதைகளை மட்டும் பேசி எங்களை இன்னும் நம்பிக்கை வைக்க விடாதீங்க. நாங்க இன்னும் மாறுவோம். எப்படி என்றால், புதிய புராண கதைகளோடு விஞ்ஞானத்தையும் இணைப்போம். விஞ்ஞானத்தின் இயற்கையோடு சிந்தனைகள், புது புது சிந்தனைகளும் எங்கள் உள்ளத்தில் எழுகின்ற கேள்விகளின் வழியே நாங்கள் புது சிந்தனைகளை கொண்டு வருவோம். எதை கொண்டு? மதியை கொண்டு எதையும் எங்களால் சாதிக்க முடியும். சிறப்பான வரிகள் ஐயா. மதியை கொண்டு எதையும் சாதிக்க முடியும். எங்கள் பயணம் புதிய பயணம், இதன் தொடக்கம் எங்கள் புதிய பயணம். புறப்பட்டிருக்கிறது புதிய பட்டாளம், எதையும் சாதிக்கும். பழமை கேள்விகளை முறியடிக்க நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம். அருமை ஐயா. வார்த்தைகள் ஜாலங்கள் ஒவ்வொன்றும் மிக சிறப்பு. எதிர்கால நம்பிக்கை கனவுகளோடு சிறப்பான வரிகளை கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. பாராட்டுக்களோடு வணங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. கடவுளை நம்புங்க, கடவுளை நம்புங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனா புராணங்களை நம்பிக்கை கிடையாது. இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறான். அதை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை தேடுங்கள், தேடி கண்டறியுங்கள். அதுதான் முக்கியம். இந்த கதைகள் எல்லாம் நம்பாதி என்பதுதான் இந்த கவிதையுடைய நோக்கம். புராணத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைப்பேன்னு அம்மா சொன்னாங்க. பாலையும் உப்பையும் ஒரே கோலையில போட முடியாது. பாலையும் உப்பையும் ஒரே கோலையில போட முடியாது. அது வேறு, இது வேறு. அந்த உப்பை போட்டாக்கா இந்த பால், விஞ்ஞானம்ங்கிற பாலும் சேர்ந்து திரிஞ்சு போயிடும். இன்னொரு கவிதை கூட இருக்குது, அதையும் சொல்றேன். இந்த நேரத்தில் அதையும் சொல்ற சிறப்பாக. பிள்ளையாரை கல் என்று சொன்னவர்கள், பிள்ளையாரை கல் என்று சொன்னவர்கள் கல்லை பெரியார் என்று வணங்கினார்கள். பிள்ளையாரை கல் என்று சொன்னவர்கள் கல்லை பெரியார் என்று வணங்கினார்கள். கடவுள் இல்லை என்று அறிவியல் பேசியவர்கள்
நடராஜர் சிலைக்குள் சூட்சுமம் இருக்கிறது என்றார். கடவுள் இல்லை என்று அறிவியல் பேசியவர்கள் நடராஜர் சிலைக்குள் சூட்சுமம் இருக்கிறது என்றார்கள். இப்படி அந்த கவிதை போகும். ஒரு கவிதை இருக்கிறது. மகிழ்ச்சியாகும். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில எனக்கு ஒரு கவிதை வழங்க வாய்ப்பு. நன்றி. ஐயாவின் கருத்துக்கள் கவிதை கருத்துக்களாக மிகவும் அருமையாக ஒரு என்ன சொல்றது பாடத்திட்டம் போல் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஐயாவோட வார்த்தைகளை வர்ணிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் ஒரு அருகதைங்கிறது இருக்கான்னு தெரியல. ஆனா நீங்க கேட்டிருக்கிறீங்க, அதனால நான் சொல்றேன். அருமை. ஐயா எப்பவுமே எல்லாருக்கும் வழிகாட்டி. இன்னைக்கு நானா கவிதை எழுதி படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஐயா ஒரு இன்ஸ்பிரேஷன், என்ன சொல்ற ரோல் மாடல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய அடிச்சோட பின்பற்றி தான் நான்லாம் வந்துட்டு இருக்கிறேன். உண்மையாவே எனக்கு ஐயா நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களுடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் ஆணித்தரமா இருக்கும். நான் நினைச்சேப்பேன், ஐயோ இப்படிலாம் நமக்கு எழுத தெரியல அப்படின்னு. என்ன இருந்தாலும் நம்ம மாணவர்கள், ஐயா குரு. அவ்வளவுதான். அதுதான் என்னுடைய பணிவான ஐயாவுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் சமர்ப்பிக்கிறேன். நிறைய வாய்ப்பு கொடுக்கிறேன் என்பது உண்மைதான். ஆனால் அது எல்லோரும் குறைவாகவே பயன்படுத்துகிறார் என்பதுதான் வருத்தம். வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, ஆனால் பயன்படுத்துவோர் குறைவாகவே பயன்படுத்து. அது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதையெல்லாம் பயன்படுத்துவது. அடுத்த நீங்க தொடர்ந்து உங்களுடைய நிறைவு உரையை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள். நன்றிகள் ஐயா. இன்று மிக சிறப்பான ஒரு தலைப்பு, அதாவது புதிய விடியலை நோக்கி, அதாவது இன்றைய உலகம் இன்றைய இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கின்றது என்ற ஒரு நோக்கில் இந்த புதிய விடியலை நோக்கி என்னும் தலைப்பில் ஐயா அவர்கள் தான் இந்த தலைப்பை தந்தார்கள். மிக சிறப்பான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் கவிஞர்கள் பலர் மிக அழகாக தம்முடைய கவிதை வரிகளை தந்தீர்கள். அனைவருக்கும் நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகளை வலையொலி மூலம் நமக்கு ஒளிபரப்பு செய்யும் டிவி மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முகம் சுந்தரம் அம்மா அவர்களுக்கும், இன்று சிறப்பான ஒரு உரையை தந்த நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், உறுப்பினர்கள் அனைவருக்கும் கவி சென்ற நன்றிகளை மீண்டும் ஒரு முறை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றிகள். இந்த கவியரங்கத்தின் சிறப்பு பொறுப்பாளராக இருந்து சிறப்பித்த திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பையும் ஏற்று சிறப்பித்தார்கள். இந்த கவிதை கலந்து கொண்டு கவிதை வழங்கிய அத்தனை கவிஞர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வலைவலி வழியாக உங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு தங்கத்தமிழ் தொலைக்காட்சி மூலமாக ஒளிப்பதிவேற்றம் செய்து கொடுத்திருக்கக்கூடிய தங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், இயன்றவரை மற்றவர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.